ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து அரசு போக்குவரத்து கழக தொழிற்சங்க ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விவேகானந்தனிடம் கேட்கலாம். வணக்கம் விவேகானந்தன், போக்குவரத்து கழக தொழிற்சங்க ஊழியர்கள் மேற்கொண்டு வரும் இந்த போராட்டம் குறித்து சொல்லுங்க. இதுல எத்தனை பேர் கலந்துக்கிறாங்க? அதாவது தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு தொடர்பாக மாணவர்கள் நடத்த வேண்டிய போராட்டத்தை பெரிய அளவில் எழுச்சி பெற்றுள்ளது. இதற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் நேற்று அரசு போக்குவரத்து கழக தொழிற்சங்கங்களின் சார்பில் இன்று ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடும் என அறிவித்திருந்தனர். முக்கியமாக தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை, CITU, HMS மற்றும் முக்கிய தொழிற்சங்கம் கிட்டத்தட்ட ஒரு 10 தொழிற்சங்கங்கள் இந்த போராட்டத்தை அறிவித்திருந்தனர். அதன் அடிப்படையில் இன்று அதிகாலை 5 மணி முதல் அவர்கள் தங்களது போராட்டத்தை துவக்கியுள்ளனர். சென்னை, அதாவது 8 கோட்டத்திலும் சென்னை மாநகர போக்குவரத்து கழகம், அரசு விரைவு போக்குவரத்து கழகம், கும்பகோணம், விழுப்புரம் உள்ளிட்ட தமிழகத்தில் உள்ள 8 போக்குவரத்து கழகங்களில் இந்த போராட்டம் எடுத்துள்ளது. அதாவது காலை 5 மணி முதல் அவர்கள் எந்த பஸ்ஸிலும் இயக்கக்கூடாது என்று ஒவ்வொரு நுழைவு வாயிலிலும் இருந்து அவங்க பஸ்களை மறித்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அந்த தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை, CITU தொழிலாளர்கள் பெரிய அளவில் இதில் பங்கேற்றுள்ளனர். நாம் இப்போது வடபழனி அந்த பணிமனையில் இருக்கிறோம். அங்கு அதிகாலையிலிருந்து எந்த பஸ்களும் இயக்கப்படவில்லை. மேலும் இந்த பணிமனையில் இருந்து ஒரு 2-3 பேருந்துகள் மட்டுமே ஒரு சில தொழிற்சங்கங்கள் சார்பாக இயக்கப்பட்டது அதிகாலை. பிறகு அதுவும் நிறுத்தப்பட்டது. சென்னையில் உள்ள 30 பணிமனைகளிலும் பஸ்கள் இயக்கம் நிறுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த சூழல் ஒரு நாளைக்கு நீடிக்கும் என சொல்லியிருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை இந்த 8 கோட்டங்களில் இருந்தும் 22,000 பஸ்கள் இயக்கப்படுகின்றன. இது கிட்டத்தட்ட ஒரு 90% பேருந்துகள் இன்று சேவை பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும். காரணம் 10 தொழிற்சங்கங்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில் நடக்கும் என தெரிகிறது. மேலும் இந்த தொழிற்சங்கத்தை CIT சேர்ந்த ஒரு தொழிற்சங்க நிர்வாகி நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் நேரடியாக கேட்போம். இந்த போராட்டம் எப்படி எடுத்து போறீங்க? எத்தனை தொழிற்சங்கங்கள் பங்கேற்றிருக்கீங்க? சொல்லுங்க. ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையில் CITU, LPF உள்ளிட்ட 10 தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு தமிழகத்தில் போக்குவரத்து கழகத்தில் இன்றைய தினம் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் கடந்த 3 தினங்களாக மாணவர்கள் எழுச்சிமிகு போராட்டத்தை ஜல்லிக்கட்டுக்கு நடத்த வேண்டும் என ஆதரவு தெரிவித்து போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் வணிகர்கள் கடையடைப்பு செய்து தங்களுடைய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். லாரிகள் சங்கம் சம்மேளனம் போராட்டத்தை தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்து போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஆட்டோ ஓடவில்லை, கார்கள் ஓடவில்லை, டெம்போ ஓடவில்லை, தியேட்டரில் படக்காட்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. 7 கோடி மக்களின் உணர்வுகளை மதிப்பளித்து மோடி அவர்கள் உடனடியாக அவசர சட்டத்தை இயற்ற வேண்டும். கிட்டத்தட்ட 23 அவசர சட்டங்களை இந்தியாவில் அவர் இயற்றியிருக்கிறார். இதற்கு இந்த 7 கோடி தமிழர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய வகையில் இந்த அவசர சட்டத்தை இயற்றி உடனடியாக ஜல்லிக்கட்டை தமிழகத்தில் நடத்த வேண்டும் என வலியுறுத்தி இந்த அனைத்து தொழிற்சங்கங்களின் சார்பாக இந்த வேலை நிறுத்தத்தில் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்போ நீங்கள் அதிகாலை முதல் வேலை நிறுத்தம் துவங்கியிருக்கீங்க. இது மாலை வரை 6 மணி நேரம் முடியுமா? இல்லை தொடர்ந்து 24 மணி நேரம் இருக்கீங்க? நாளை காலை 6 மணி வரை இது தொடருமா? என்ன மாதிரி இது டைம் எப்படி எடுத்திருக்கீங்க? நேர காலம் எப்படி எடுத்திருக்கீங்க? இன்று ஒரு நாள் வேலை நிறுத்தமாக தொழிற்சங்க கூட்டமைப்பு முடிவு செய்திருக்கிறது. அதன் அடிப்படையில் எங்களுக்கு காலையில் ஒரு 4 மணிலிருந்து தான் வண்டிகள் பேருந்துகள் இயங்கும். தொழிலாளர்கள் உணர்வுபூர்வமாக காலை 4 மணி முதல் இந்த வேலை நிறுத்தத்தில் முழுமையான அளவில் பங்கேற்று இருக்கிறார்கள். இந்த போராட்டம் இரவு வரை இன்னைக்கு இரவு வரை தொடரும். சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பாக இங்கே நடத்துறீங்க. மற்ற கோட்டங்கள் தமிழகத்தில் உள்ள பிற 7 கோட்டங்களிலும் இந்த போராட்டம் நடத்தப்படுகிறதா? அனைத்து பணிமனைகளிலும் சூழல் எப்படி இருக்கிறது? அனைத்து பணிமனைகளிலும் வெற்றிகரமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய 300 பணிமனைகளிலும் இந்த போராட்டம் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. மக்களும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். போக்குவரத்து தொழிலாளர்களும் உணர்வுபூர்வமாக இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். மத்திய அரசு இதற்கு உடனடியாக செவிசாய்த்து அவசர சட்டத்தை இயற்றி இந்த ஜல்லிக்கட்டை இந்த ஆண்டு நடத்தியே தீர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். தெரிந்து கொள்ள முடிகிறது. அதாவது தமிழகத்தில் உள்ள 300 பணிமனைகளிலும் இந்த போராட்டம் வெடித்துள்ளது. பெரிய அளவில் ஆதரவு தெரிவித்து வருகிறோம். 22,000 பஸ்கள் இருக்கும்படி 90% பேருந்துகள் இயக்கப்படாது. பெரிய அளவில் பாதிப்பு என கூறுவதை நம்மால் கேட்க முடிகிறது. தொடர்ந்து இன்று முழுவதும் பேருந்துகள் இயக்கம் தடைப்படும் என்று தெரிகிறது.